ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 4 மெழுகுவர்த்தி வந்து பொருத்தி வச்சுருக்காங்க. பொருத்தி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தியோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. 2வது மெழுகுவர்த்தி பெயர் வந்து அமைதி. 3வது மெழுகுவர்த்தி பெயர் வந்து அறிவு. 4வது மெழுகுவர்த்தி பெயரோட நம்பிக்கை. இந்த மாரி 4 மெழுகுவர்த்தி வந்து வந்து பொருத்தி வச்சுட்டு போயிருந்தாங்க இருட்டறையில. வச்சுட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா, முதல் மெழுகுவர்த்தி வந்து காற்று அடித்தோன்னே அது அமுந்துருது. அதுக்கு என்னது அன்பு வந்து அமர்ந்துருது. அடுத்து 2வது காற்று அடித்தோன்னே அமைதி என்கின்ற அந்த மெழுகுவர்த்தி என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்று அடித்தா நான் அமுழ்ந்துருவேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுவும் அமுந்துருது. அப்போ பார்த்தீங்கன்னா 3வது மெழுகுவர்த்தி வந்து என்னதுன்னா அறிவு. அறிவு வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ லேசான காற்று அடிக்க இன்னும் பலமாக காற்று அடித்தா நான் அமுழ்ந்துருவேனோ அப்படின்னு நினைக்கி அந்த உடனே அது 3வது மெழுகுவர்த்தி அமுஞ்சிருது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4வது மெழுகுவர்த்தி என்னது இருக்குன்னா, நம்பிக்கை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த இருட்டு அறையில வந்து ஒரு சிறுவன் வந்து அந்த வாரான்.